ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 18 to 31 அது வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த கரெக்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ABCDE 5 கொடுத்துருக்காங்க. செமி ஆட்டானமஸ் ஆர்கனலி ஃபஸ்ட்டு, have a linear DNA as well as RNA, carry out ATP synthesis, have a quantasomes embedded in thylakoid membrane, occurs in all photosynthetic organisms. இது வந்துட்டு ஃபைண்ட் த கரெக்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாஸ்டிக்ஸுக்கு கோரிலேட் ஆகிற மாதிரி இங்கே எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். கவுண்ட் என்ன? ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி. ஹோப்ஃபுல்லி எல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வந்து இதில் இன்கரெக்ட் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, ஹாவ் அ லீனியர் டிஎன்ஏ, இதில் வந்து சர்க்குலர் டிஎன்ஏ சம்திங் தான் வரும், லீனியர் டிஎன்ஏ வராது. ஆஸ் வெல் அஸ் RNA டிஎன்ஏ, இது வந்துட்டு தப்பான ஆப்ஷன். அண்ட் தென் ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவுமே வந்து இன்கரெக்ட். அக்கோர்ஸ் இன் ஆல் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ், எல்லா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஹாவ் குவாண்டோசோம்ஸ் எம்பெடட், இந்த குவாண்டோசோம்ஸ்னு எனக்கு என்னன்னு தெரியல, வெயிட். குவாண்டோசோம்ஸ் சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும் போல், தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் என்சிஆர்டி கான்டெஸ்ட் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கேரி அவுட் ATP சிந்தசிஸ் கேரி அவுட் பண்ணது, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டு. ஸோ 18th கொஷினான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, நம்ம 19th கொஷின் போகலாமா? செலக்ட் த இன்கரெக்ட் மேட்சிங். நான் வந்து லெக்சர் எடுக்கிறப்பே சொன்னேன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் வரும், எலியோபிளாஸ்டிக், குளோரோபிளாஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருந்தேன்ல. சரி, வாங்க இப்போ பார்ப்போம். 9th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் மேட்சிங்ஸ். எலியோபிளாஸ்ட் ஆயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. குரோமோபிளாஸ்டுக்கு வந்துட்டு ஃபேட் சாலிபிள் ஆந்தோசைனின் பிக்மெண்ட்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, ஃபிஷன் இன் G2 ஃபேஸ், கான்ட்ராக்டைல் வேக்யூல், எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 19th கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்ப்போமா? இன்கரெக்ட் மேட்சிங் அது. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுற டைம் எடுக்கும். இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி மட்டும்தான் இங்கே வந்து இன்கரெக்ட் மேட்சாக இருக்குது, மற்ற எல்லாமே இதில் வந்து கரெக்ட் மேட்சிங்ஸ் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இதுவும் லைட்டாக வந்து அந்த சப்ஜெக்ட் மட்டும், அந்த டாபிக் மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ், ஹையர் பிளான்ஸ், ரெஸ்பிரேஷன், அந்த மைட்டோகாண்ட்ரியோட டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். G1 ஃபேஸ், G2 ஃபேஸு, பிளா 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 பிளா. ஓகே, இப்போதைக்கு இந்த ஆன்சர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் டீப்பாக போகிறப்போ தெரிஞ்சுக்கலாம். குவாசி ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் மெம்பரேனஸ் டியூ டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாஸ்போலிபிட், இன்டெக்ரல் புரோட்டீன், பெரிஃபரல் புரோட்டீன், சுகர் மொய்ட்டி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த கொஸ்டின் 20th என்ன ஆன்சர்? ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கு எல்லாருமே கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. குவாசி ஃப்ளூயிட் நேச்சர் வந்துட்டு பாஸ்போலிபிட்ஸ், இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 20 இது வரைக்கும் 20 வரைக்கும் எத்தனை பேர் 20க்கு 20மே ஆன்சர் பண்ணிங்க தெரில. ஓகே, ஃபைன். நம்ம 21st கொஸ்டின் போகலாமா? ஸோ கேஸ் வேக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் ப்ளூ கிரீன் ஆல்கே, பர்பிள் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, கிரீன் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, ஆல் ஆஃப் த அபவ். 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இது மட்டும்தான் அப்படின்னு வச்சுருப்பீங்க, பட் த ஆக்சுவல் ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த அபவ். எல்லாமே வந்துட்டு கரெக்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோகேரியட்ஸில் வந்து கேஸ் வேக்யூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோகேரியட் தான், ஆல் ப்ரோகேரியட்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 22nd கொஸ்டின் போகலாமா? 22nd கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் சென்ட்ரோசோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் 4 ஆப்ஷன்ஸ் ஆர் பெரிசென்ட்ரியோலர் மெட்டீரியல், 2 cylindrical structures, 2 centriole,
லிப்பிட் பைலேயர் கவரிங். 4 ஆப்ஷன் இருக்குது, கெஸ் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் வந்து நாட் அசோசியேஷன் கேட்டிருக்கனால இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கான ஆன்சர் வந்து லிப்பிட் பைலேயர் கவரிங். இதுக்கு ஏன் அப்படி ரீசன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இட் இஸ் அன் மெம்பரேன்லெஸ் ஆர்கனலி. ஸோ மெம்பரேன்லெஸ் ஆர்கனலியாக இருக்கிறப்போ எப்படி வந்து லிப்பிட் பைலேயர் கவரிங்ன்றது ஒரு கவரிங்லாம் வந்து இருக்கும். ஸோ ஹென்ஸ் 22nd கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 23rd கொஸ்டின் பார்ப்போமா. வாட் இஸ் த சைட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூக்ளியஸ் நியூசெல்லஸ், நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் நியூக்ளியோலஸ். சார் இந்த சிங்குலர் ப்ளூரல் இந்த மாதிரி உழப்பது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு உலகவை வச்சுட்டு இந்த டீச்சிங் இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து நினச்சி எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், யோசிங்க. டுவெண்ட்டி வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ டிஎன்ஏ டூப்ளிகேஷன் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் நடக்கும். அண்ட் சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் வந்து சைட்டோபிளாசமில் நடக்கும். சென்ட்ரியோல் சைட்டோபிளாசம், டிஎன்ஏ நியூக்ளியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரியோல் சைட்டோபிளாசம், டிஎன்ஏ நியூக்ளியஸ். ஹோப்ஃபுல்லி அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாமா. 24 செல் வால் ஹெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்ஸ் இன் செல் டு செல் இன்ட்ராக்ஷன், protects the cell from infection, contains minerals like calcium carbonate in algae. All are correct. ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு பார்த்துனே தெரிஞ்சிருக்கணும். செல்வால் வந்துட்டு செல் டு செல் இன்ட்ராக்ஷனை பண்ணும், ப்ரொடக்ட்ஸ் த செல் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்லேயே இருக்க காப்பாற்றுது, கண்டென்ட்ஸ் மினரல்ஸ் கால்சியம் கார்பனேட், கால்சியம் பெக்டைட் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இஸ் அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா, நம்ம வந்து இப்போ வரைக்கும் 24 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். எத்தனை கரெக்டாக சொல்லிக்கிங்க தெரில. நெக்ஸ்ட் நம்ம 25th கொஸ்டின் போகலாமா. 25th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூகேரியோட்டிக் செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் யூகேரியோட்டிக் செல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர், மைட்டோகாண்ட்ரியா and plastids are semi-autonomous organelles, ribosomes are associated with plasma membrane, there is an extensive compartmentalization of cytoplasm through the presence of membrane bound organelles அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 25க்கு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கொஞ்சம் எலிமினேஷன் மெத்தட் போகலாமா. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆல் யூகேரியோட்டிக் செல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லா யூகேரியோட்டிக் செல்ஸும் ஐடென்டிக்கலாக இருக்கும், நாட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆர் ராங் ஒன். இப்படி இருக்கிறப்போ இந்த 2 ஆப்ஷனையுமே நீங்கள் வந்து துண்டா எலிமினேட் பண்ணிடலாம். ஹியர் கம்ஸ் யுவர் 50% சான்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 2 ஆப்ஷனுமே நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். பட் நீங்கள் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, 4th ஆப்ஷன் 3rd ஆப்ஷன், 4th ஆப்ஷன் 3rd ஆப்ஷன், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சம்டைம்ஸ் இது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஆன்சரில் பார்த்தோம் அப்படின்னா தேர்டு, அடுத்த 2 டாப்பிக்கில் அடுத்த 2 க்ளூஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து 2த்துலேயும் காமனாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இது 2மே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கப்போ எலிமினேட் பண்ணிடுங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ராங் ஆப்ஷன் கூட வர ஆப்ஷன் இருக்குல்ல, ராங் ஆப்ஷனுக்கு அப்படியே வந்து பொண்டாட்டி மாதிரி பக்கத்துலேயே கூட வர ஆப்ஷன் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் போகிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் போனீங்கன்னா 90% சான்சஸ் ஆஃப் டிக்கிங் இந்த ஃப்ளூக் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன்ஸாக தான் வரும். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து எக்ஸாக்டான இதுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி இது பார்க்குறோம் அப்படின்றப்ப
இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்தோடனே வந்துட்டு ஆல் யூகரியோட்டிக் செல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர் கிராஸ், அது ஒரு பிக்கெஸ்ட் ராங், அது அப்படியே தப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது செகண்ட் ஆப்ஷன் நம்ம படிக்கவே தேவையில்லை, ஏன்னா அது ரெண்டுத்துலேயுமே வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இட்ஸ் அ கரெக்ட் ஒன், ஆப்வியஸ்லி கரெக்ட் ஒன். தேர்ட் ஆப்ஷன் எனிவே நம்ம இப்போ படிச்சிடலாம், மைட்டோகாண்ட்ரியல் பிளாஸ்டிஸ் செமி ஆட்டானமஸ் ஆர்கனைஸ், அது வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரைபோசோம்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் there are extensive compartmentalization of cytoplasm through the presence of membrane bound organelles அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும், தேர்ட் ஆப்ஷன் இஸ் ராங் ஒன், ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் 26th கொஷினுக்கு போகலாமா? கோல்கி பாடிஸ் ஆர் இன்வால்வ் இன் ரீசைக்ளிங் ஆஃப் broken plasma membrane during endocytosis, synthesis of glycolipids, modification of proteins, all of the above. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோன்னா ஆல் ஆஃப் த அபோவ். இது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணாங்கன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு என்ன கதை, என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியல, அதை அப்படியே விட்டுருங்க, இதை அப்படியே உரம் வச்சுருங்க. சின்சஸ் கிளைகோலிபிட்ஸ் கரெக்டு தான். ப்ரோட்டீன்ஸை வந்து மாடிஃபை பண்ணது, இட்ஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டுமே இருக்குது. அப்போ இது ரெண்டுமே இருக்கிறப்பவே இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் 27. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனிலி லேக் மெம்பரேன்ஸ் இன் யூகரியோட்டிக் செல்? சீலியா, லைசோசோம், ரஃபெண்டிகுலர் பிளாஸ்மிக் ரைபோசோம்ஸ், ஃப்ளஜெல்லா, சென்ட்ரியோல்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ பார்ப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 27க்கு ஆப்ஷன் ஏ, டிஎன்எஃப், ரைபோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரியோல்ஸ். இது ரெண்டுமே வந்துட்டு லேக் மெம்பரேன்ஸ் இன் யூகரியோட்டிக் செல். மிச்சம் எல்லாமே லைசோசோம்ஸாக இருக்கட்டும், ஃப்ளஜெல்லாவாக இருக்கட்டும், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் சீலியா, அது எல்லாமே வந்து மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ தட்ஸ் த ஆன்சர். இப்போ வந்து நம்ம 28th கொஷின் பார்ப்போமா? 28th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? அலிரோபிளாஸ்ட், அமிலோபிளாஸ்ட் அண்ட் எலையோபிளாஸ்ட் divide by multiple fission, store protein, starch and fat respectively, help in photolysis of water, store reserve food materials and pigments. few seconds time தரேன், யோசிங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இலையோ அப்படின்னா இலையோ ஆயில் அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இலையோ ஆயில் அப்படின்னாலே ஃபேட், ஆயில்ஸ், ஃபேட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிடலாம். இனிமே அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். அமைலோ வந்துட்டு மைலோ அப்படின்னு கார்போஹைட்ரேட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கார்போஹைட்ரேட்டில் இருந்தாலும் அதை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அலிரோ, ரோ ப்ரோட்டீன்ஸ், ரோ அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸை வச்சு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் நடத்துகிறப்பவே சொல்லியிருந்தேன். ஸோ ஹென்ஸ் our answer is ஆப்ஷன் பி. 28 முடிச்சாச்சு. ரீஃபார்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 29 பார்ப்போமா? 29 கேட்டிருக்காங்க, ரீஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ், கோல்கி காம்ப்ளெக்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் அக்கர்ஸ் இன் என்ன ஃபேஸ்? அனாஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், டிலோஃபேஸ். 4 ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபேஸில் நடக்குது? லெட்ஸ் திங்க். ஸோ இது ஆன்சர் தெரியலான்னு பரவாயில்ல. த ஆன்சர் இஸ் அனாஃபேஸ். அனாஃபேஸில் தான் வந்துட்டு ரீஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ் நடக்கும், கோல்கி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நடக்கும். இது நீங்கள் வந்து செல் டிவிஷன் படிக்கிறப்போ கிளியராக புரியும். அப்போ நான் வந்து மாசா சொல்லித்தரேன், இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 30th கொஷின், ரைபோசோம்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா ரெஸ்பெக்டிவ்லி. ரொம்பவே அழகான கொஷின். 8 years, 8 years, 70 years, 8 years, 70 years, 70 years, 70 years நாள், 8 years நாள். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்கள். ஓகே,
நம்ம வந்து ஆன்சருக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் நிமோனிக்ஸ் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 30th கொஷின் வந்துட்டு ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதில் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், சைட்டோபிளாசம் வந்துட்டு ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 80 அப்படின்ற ஒரு மாதிரி பெரிய பவுண்டரியில் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். குளோரோபிளாஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரோமா அந்த இது நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கலாம், அதோட கொஞ்சம் கம்மியாக 70 இயர்ஸ். மைட்டோகாண்ட்ரியாலே வந்துட்டு 70 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் அப்போவே சொல்லியிருந்தேன். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்களா கொஷின் சொல்லுவீங்க, அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸோட ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி யூ ரிமெம்பர் ஆல் தோஸ். லெக்சர் பார்த்தவங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே, பார்க்கலனாலும் பரவாயில்ல, நோ இஷ்யூஸ், தெரிஞ்சுக்கோங்க. 31. Integral cell membrane proteins are partially embedded in lipid layers, are completely embedded in lipid layers, show lateral but not vertical movements within the bilayer of lipid, and fourth option, all of this. Integral membrane proteins are. So 31st question வந்துட்டு ஆப்ஷன் டி. எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒன்று பார்ஷலாகவும் எம்பெடட் ஆகிருக்கலாம், இல்லை ஃபுல்லாக வந்து என்க்ளோஸ்டான மாதிரி கூட எம்பெடட் ஆகிருக்கலாம். ஸோ லேட்ரல் மூமெண்ட்ஸில் வந்துட்டு போகும், வர்டிக்கல் மூமெண்ட்ஸில் வந்து போகாது. வித் இந்த லேட்ரல் மூமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். அப்போவே பாலா வச்சு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன். லேட்டல்னா என்னது, ப்ராக்சிமல், டிஸ்டல் எல்லாத்தையும் வந்து எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருப்பேன். கிளாஸ் நடத்தவங்களுக்கு இப்போயே சொல்கிறேன், நம்ம லெக்சர் பார்த்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தா கொஞ்சம் ஈஸியாக ஸ்மூத்தாக புரியும். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி 31க்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் 32லேருந்து 45 வரைக்கும் மொத்தமாக முடிச்சுட்டு கிளம்பலாம். ஓகே, டடா.